ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கு சனா டெலிஷியஸ் குக்கிங் ஃபேமிலி சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி புத்தாண்டு ஸ்பெஷலாக கிளாஸ் குக்கி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. ஒரே மாதிரி குக்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குக்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க சூப்பரான சுவையான கலர்ஃபுல்லான கிளாஸ் குக்கி எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் நல்லா சலிச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1 கப் அன்சால்டட் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர், அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். அரை கப் பவுடர் சுகர், நம்ம நார்மல் ஒயிட் சுகர் எடுத்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு எக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. மைதா மாவில் பேக்கிங் பவுடர் போட்டு சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைகிற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மைதாவை ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கணும். இதோடு சேர்ந்து நான் 1 கப் எக்ஸ்ட்ரா மைதா மாவு போட்டிருக்கேன். மொத்தம் டோட்டலாக 2.5 கப் மைதா மாவு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். டோ நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு கவர் பண்ணி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 2 to 3 ஹவர்ஸ் வைக்கணும் மினிமம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சு காலையில் நீங்கள் எடுத்து பிஸ்கெட் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குக்கி டோவை வெளில எடுத்துட்டேன். இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த சுகர் குக்கி டோவை 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம்.
இப்போ குக்கி டோவை ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டியாச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து கட் பண்ணிக்கிங்க குக்கி கட்டர் வச்சு. இப்போ ஷேப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். பேக்கிங் ட்ரேயில் ஆயில் தடவி பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ சென்டரில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த 3ஐயுமே யூஸ் பண்ணுறேன். அவனை 250 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். செஞ்சு வச்சுருக்கிற குக்கீஸை உள்ளே வச்சிடலாம். 10 மினிட்ஸ் உள்ளே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குக்கி வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் பேக் ஆயிடுச்சு. இந்த ஹார்டு கேண்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். செர்ரி, கிரேப்பு, ப்ளூ ராஸ்பெர்ரி, க்ரீன் ஆப்பிள் 4 ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இப்போ இதை மறுபடியும் நம்ம 250 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டேன். நல்லா பேக் ஆயிடுச்சு குக்கி. ஆறுனதுக்கப்புறமா குக்கியே எடுக்கலாம். ஆறாமல் நீங்கள் எடுத்திங்கன்னா குக்கி வந்து பிரேக் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளாஸ் குக்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.